ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செஃப் பிருந்தா குக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் பாஸ்தா. இதான் ஜங்க் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வெஜிடபிள் பாஸ்தா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் 2 செம்பு தண்ணி ஊற்றி நல்லா சூடாகி கொதித்து வர ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்ச பாஸ்தாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேக ஆரம்பிச்சிருக்கோம். பாதி அளவு வெந்ததும் தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், பாஸ்தா நல்லா பாதி அளவு வெந்துருச்சு. இப்போ நான் வடிகட்டி எடுத்துட்டேன். தாளிக்கிறதுக்கு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் பொடியாக நறுக்கின வெங்காயம், குடமிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசம் போகும் வரை வதக்கிக்கோங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகும் வரை வதங்கிடுச்சு. இது கூட நம்ம பொடியாக நறுக்கின தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குனீங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கும். பாருங்கள், தக்காளி வதங்கிடுச்சு. இது கூட நம்ம கட் பண்ண கேரட்டு பீன்ஸு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க, கேரட்டு பீன்ஸு நல்லா போட்டு வதக்கி விட்டு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம கொஞ்சம் கரம் மசால், கொஞ்சம் சிக்கன் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சம் சோயா சாஸ், கொஞ்சம் ரெட் சில்லி சாஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பாஸ்தாக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த பாஸ்தாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த அளவு வந்ததும் நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டு இறக்கினா நம்மளுக்கு ஹெல்த்தியான வெஜிடபிள் பாஸ்தா ரெடி. இதுதான் ஜங்க் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள் பாஸ்தா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.